தன் ஆடையை யாரோ பிடித்து இழுப்பது போல் இருக்கவே கண்களை சிமிட்டி சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கே 3 வயது மதிக்கத்தக்க சிறுவன் நின்று கொண்டு இருந்தான். ஹே அத்தை, உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாமா நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு பொய் சொல்லிட்டாங்க. இருங்க, நான் போய் அம்மாவை அழைச்சிட்டு வரேன். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன். நான் போயிட்டா நீங்க மறுபடியும் ஊருக்கு போயிடுவீங்க. நீங்களும் என்னோடவே வாங்க. அவளை கையை பிடித்து இழுத்தான். அவனது அத்தை என்ற அழைப்பும் குண்டு கன்னமும் தன்னை கண்டதால் அவன் முகத்தில் தெரிந்த சந்தோஷமும் தான் தான் கண்டுபிடித்தேன் என்ற பெருமிதமும் அவன் கண்களில் போட்டி போட்டன. நீ யாருடா கண்ணா? யார் உங்க அம்மா? நீ யார் கூட வந்த? அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள். நீங்க எங்க மாமாவை பத்தி கேளுங்க. அவங்க பெரிய ஹீரோ. அவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காங்க. யாராலையும் அவங்கள தொடவே முடியாது. கெட்டவங்களையெல்லாம் டிஷுன் டிஷுன்னு அடிச்சு போட்டுடுவாங்க. கையை ஆட்டி அவன் மழலையில் சொன்ன விதமே அவன் அவனது மாமா மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றான் என்று சொல்லாமல் சொன்னது. அவன், யாருடா கண்ணா உன் மாமா? சொன்ன விதத்தில் தன்னையும் அறியாமல் கேட்டாள். உங்களுக்கு என் மாமாவை தெரியாதா? நீங்க தானே என் மாமா கூட இருக்கீங்க. நீங்க தான் என் அத்தை. இருங்க, நான் மாமாவை கூப்பிடுறேன். அவள் யார் என்னவென்று விசாரிக்கும் முன்னர் மாமா என்று அவன் போட்ட கூச்சலில் அங்கிருந்த அனைவருமே ஒரு நிமிடம் நிதானித்து அவன் இருந்த திசையை பார்த்தார்கள். அனைவரும் பார்க்கவே வெக்கப்படாமல், நான் என் தருண் மாமாவை மட்டும்தான் கூப்பிட்டேன். நீங்க எல்லாம் என் மாமாவா என்று பெரிய மனித தோரணையில் கேட்டான். அவன் தருண் என்று சொல்லவே, அப்படியென்றால் கண்மணியின் மகனா இவன்? என் தருணோட தங்கை மகன் நினைவே அவளுக்கு தித்தித்தது. அவனை அணைத்து முத்த மலை பொழிந்தாள். நீங்களும் என் மாமா மாதிரியே கிஸ் பண்றீங்க. உங்களுக்கும் எங்க மாமா சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா என் மாமா கிஸ் பண்ணினால் மீச குத்தும். ஆனா எனக்கு வலிக்கவே செய்யாதே. ஒரு தோரணையாக சொன்னான். அவனுக்கு கிடைத்தது எனக்கும் கிடைக்குமா? கண்களில் குறும்புடன் தருண் கேட்டவாறு அவள் அருகில் அமர்ந்தான். உங்களுக்கும் தருவாங்க மாமா. அத்தை, மாமாவுக்கும் தாங்க. அடம் பிடித்தான். அவள் தயக்கம், பயம், ஆர்வம், சங்கோஜம், ஆசை என்ற கலவையான உணர்வுகளோடு போராடியவாறு துஷ்யந்தை அணைத்தவாறு அமர்ந்திருந்தாள். லயா தயக்கமாக மறுக்கவே, மாமாவுக்கும் தாங்க என்று அவன் அடம்பிடித்தான். லயாவின் உணர்வு புரியவே, மாமா உன் அத்தை கிட்ட தனியா வாங்கிக்கிறேன்டா கண்ணா. உன் முன்னாடி தரத்துக்கு அத்தைக்கு கூச்சமா இருக்கும்ல. தருண் அவனுக்கு புரிய வைக்க முயன்றான். அதெல்லாம் இல்லை, என் முன்னாடியே அப்பா அம்மாவுக்கு டட்டி கிஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அவன் சினிங்கினான். அது என்னடா கண்ணா டட்டி கிஸ்? தருண் பேச்சை வளர்த்தான். அது அம்மா லிப்ஸ்ல அப்பா மட்டும்தான் கிஸ் பண்ணணுமா. நான் பண்ணினால் அது டட்டி கிஸ்ஸாம். அதை தான் நானும் டட்டி கிஸ்ன்னு சொல்றேன், நீளமாக சொன்னான். அவன் சொன்ன விளக்கத்தில் லயாவின் முகம் குங்குமமாக சிவந்தது. அதை கேட்டவாறு வந்த வாசுவும் கண்மணியும் கூட சங்கடப்பட்டார்கள். கண்மணி தலையிலேயே அடித்து கொண்டாள். அடே வாசு, சின்ன பையனை இப்படிதான் கெடுப்பியாடா? தருண் போலி கோபத்தில் கேட்க வாசு நெளிந்தான். துஷ்யந்த், இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், கண்டித்தாள் கண்மணி. இது நல்லா இருக்கே, நீங்க மட்டும் டட்டி கிஸ் பண்ணலாம், அதை நான் சொல்ல மட்டும் கூடாதா? துஷ்யந்த் கேட்ட விதத்தில் அனைவரும் சிரித்தார்கள். சரி, நீங்க பேசிட்டு இருங்க,
நான் போய் எல்லோரையும் கவனிச்சிட்டு வரேன் பொதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சொல்லும் அவனையே விழியாகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள் லயா. அத்தை, நீங்க வீட்டுக்கு வரீங்களா? துஷ்யந்த் அவர்களுக்குள் இருந்த மௌனத்தை கலைத்தான். துஷ்யந்த், வா, நாம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். வாசு அவனை தூக்கிச் சென்றான். கண்மணி லயாவின் அருகில் அமர்ந்தாள். எப்படி இருக்க லயா? அதே பழைய வாஞ்சையுடன் கேட்டாள். இருக்கேன், சொன்னாள் தலையை கவிழ்த்தவாறே. இது என்ன பதில் லயா? கண்மணி அவளையே கூர்மையாக பார்க்க, சில முடிவுகளை நாம சரியான நேரத்தில் எடுக்கணும்னு கண்மணி, இல்லனா இழப்பு ரொம்ப கொடுமையானதா இருக்கும் பேசினாள். என்னவோ தத்துவம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கே வந்தான் தருண். கண்மணி, ஒரு 1/2 மணி நேரம் எல்லோரையும் கவனிச்சுக்கோ, நாங்க வந்துடுறோம் சொல்லிவிட்டு அங்கு இருக்கும் யாரையும் கவனிக்காமல் அனைவரின் பார்வையையும் கண்டு கொள்ளாமல் லயாவை கையை பிடித்து எழுப்பி கிட்டத்தட்ட இழுத்து கொண்டே சென்றான். அங்கே இருந்த ஒரு அறைக்கு சென்றவன் அவளை அமர சொல்லிவிட்டு அவள் எதிரில் அமர்ந்தான். அவன் பார்வையின் வேகம் தாங்காமல் பார்வையை அறையை முழுவதும் சுழல விட்டாள். அவன் பேசாமல் அமர்ந்திருக்கவே, தருண், உங்களுக்கு மேரேஜ்னு சொன்னாங்க, கங்க்ராட்ஸ். இந்த நேரத்தில் இப்படி என்னை கூட்டிட்டு வந்திருப்பதை யாராவது பார்த்தால் என்றாள். பார்த்தால்? அவளை பேச விடாமல் கேட்டான். உங்களுக்கு தான் கெட்ட பேர், தயங்கியவாறே சொன்னாள். இதுவரை எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கோ? எரிச்சலாக கேட்டான். அவனது எரிச்சலுக்கு காரணம் புரியாமல் கேள்வியாக அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கேள்வியை உணர்ந்தவன் இன்னும் கோபமானான். நீ எப்பதாண்டி என்ன புரிஞ்சிப்ப? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? பேப்பர்ல வருவதையெல்லாம் நம்பினால் இந்நேரம் எனக்கு 20 முறை கல்யாணம் ஆகி இருக்கணும். நீ இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல? நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தையெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு நினைக்கிறியா? அவ்வளவு ஆதங்கம். அப்படியெல்லாம் இல்லை தருண், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. தயக்கமாக இழுத்தாள். என் வாழ்க்கையே நீதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா? இருக்கையில் இருந்து எழுந்து ஜன்னல் வழியே பார்த்தாள். என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை தருண். என்னோட பணம், சொத்து, எதுவும். குரல் தழுத்தழுத்தது. என் கண்ணை பார்த்து சொல்லு. கேட்டவாறு அவள் கண்களுக்குள் ஊடுருவ அவன் கேட்க வருவது புரிந்தது போல் ஓடி வந்து அவனை இறுக்கி கொண்டாள். என்னோட பெண்மையை மட்டும் காப்பாத்திட்டு ஓடி வந்திருக்கேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட உழைச்சி சம்பாதிக்கணும். அவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். நான் உனக்கு வேலை தரேன், செய்றியா? அவன் குறும்பாக கேட்க அவள் முகம் இருண்டது. தன் மனம் அவனிடம் வாழ்க்கையை எதிர்பார்ப்பது புரிந்தாலும் அதை அவனிடம் யாசிக்கும் அருகதை தனக்கு இல்லை என்று எண்ணினாள். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் தருண், குரல் அடக்க சொன்னாள். அப்போ முதல்ல வெளியே போ. அங்கே போய் எல்லார்கிட்டையும் உனக்கும் இந்த தருண் யாதவுக்கும் 4 வருஷமா காதலுன்னு சொல்லு. விவிக்கு உடனே ஃபோன் செய்து வர சொல்லி இன்னும் ஒரே வாரத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு பேட்டி கொடு. அதுக்கு பிறகு உங்க அம்மாவுக்கு ஃபோன் செய்து நீ சாபம் விட்ட மாதிரி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவதில்லைன்னு தைரியமா சொல்லு. அவன் சொல்லிக்கொண்டே போக அவள் கண்கள் தெரித்து விழுந்து விடும் போல் விரிந்தன. தருண், நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? அவளால் நம்பவே முடியவில்லை. தனக்கு இப்படி ஒரு வாழ்வா? நாய்க்கு முழு தேங்காய் ஒட்டுமா என்ற சந்தேகம்தான் முதலில் எழுந்தது. அதை அவனிடம் கேட்கவும் செய்தாள். லவி, நான் எப்பவும் எதையும் விளையாட்டுக்கு செய்ய மாட்டேன். உனக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். என்னால் உன் உணர்வுகளை வேற பொண்ணோட பகிர்ந்துக்க முடியும்னு தோணல. இப்போ கூட உன் மேல அவ்வளவு கோபமா இருக்கேன். அந்த கோபத்தை கூட அவளிடம் கேட்டவாறு ஆவேசமாக அவளை இறுக அணைத்தான். அவள் எலும்புகள் அனைத்தும் இடம் மாறுவது போல் உணர்ந்தாள் அவள்.
இப்படிதான் விதவிதமா காட்டணும்னு தோணுது. அவன் இதழ்கள் அவள் காதில் கோலம் போட்டன. இன்னும் நம்ப முடியாமல் அவனுள் இன்னும் புதைந்தாள். தருண், எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. நீங்களே சொல்லிடுங்களே. உங்களை பற்றிய எந்த செய்தியும் நீங்க சொன்னாதான் உண்மையா இருக்கும். எனக்கு மனசு முழுக்க பயம் மட்டும்தான் இருக்கு தருண். இன்னும் எந்த ஏமாற்றத்தையும் என்னால் தாங்கிக்க முடியாது தருண். அப்படி மட்டும் ஏதாவது நடந்தால் அந்த நிமிஷம்தான் என் வாழ்வில் கடைசி நிமிஷமா இருக்கும். அவள் சூழ்நிலை அவளை அப்படி பேச வைத்தது. இங்க பார், அப்படி எதுவும் நடக்கவே செய்யாது. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் சொன்னதை அப்படியே செய். கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை அவன். வேறு வழியில்லாமல் அங்கிருந்து வெளியேறி மேடையை நோக்கி சென்றாள். அவள் மேடை ஏறவும் அவள் கைக்கு ஒரு மைக்கு கொடுக்கப்பட்டது. நடிகையானதால் அவளிடம் மேடை பயம் இல்லை. ஆனால் சொல்ல போகும் செய்தியின் வீரியம் அவளை தாக்க ஒரு முறை கண்களை இறுக மூடி திறந்தாள். அவள் கண்களை திறக்கவும் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு அவளை மட்டுமே ஃபோக்கஸ் செய்யும் லைட் மட்டுமே எரிந்தது. அவள் கண்களுக்குள் யாரையுமே தெரியவில்லை. தொண்டையை செருமிக் கொண்டாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். தருண் சொல்ல சொன்ன தங்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் எப்படியோ தைரியத்துடன் சொல்லி முடித்து விட்டாள். இதை சொன்ன பிறகு மூச்சு வாங்கியது. அந்த நேரம் அவள் தோளில் ஒரு கரம் விழுந்தது. மேடை என்றும் பாராமல் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். கரகோஷம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே விஷயம் இதுன்னு தெரியும். இன்னைக்கு எங்களோட நிச்சயத்துக்கு வந்திருக்கும் உங்க அனைவரையும் என்னோட லயாவோட சார்பா வரவேற்கிறேன். அவன் சொல்லி முடித்தவுடன் அவன் குடும்ப அங்கத்தினர் அனைவரும் மேடையேற இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டார்கள். லயாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். பத்திரிகை அன்பர்களின் ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் நனைந்தார்கள் இருவரும். விவி மேடையிலே ஓடி வந்து அனைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தாள். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்க கல்யாணம் திருப்பதியில் வர 5ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் யாரும் வர வேண்டாம். போட்டோஸ் எல்லாம் உங்களது பத்திரிகை ஆபீஸை தேடி வரும். அடுத்து 10 நாளில் இங்கே நடக்கும் ரிசப்ஷனுக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். அனைவரும் விருந்து சாப்பிட்டு விட்டு போகணும் சொல்லிவிட்டு மேடையிலிருந்து இறங்கிவிட்டனர். தருண், நீ லயாவை அவளோட வீட்டில் விட்டுட்டு வா சொல்லிவிட்டு கண்மணி சென்று விட்டாள். அங்கிருந்த அனைவரின் வாழ்த்துக்களையும் பெற்று விட்டு அவர்கள் வீட்டிற்கு கிளம்பும் வேளை நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது. லயாவின் டிரைவர் காரை எடுத்துக்கொண்டு வரவே அவளோடு பின்னால் ஏறிக்கொண்டாள். என்ன முரளி, எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. காரில் ஏறியவுடன் தன் டிரைவரிடம் சாதாரணமாக தெரிவித்தவன் போல் உரையாடிய தருணை வியப்பாக பார்த்தாள் லயா. தருண் அவளை பார்த்து கண்ணை சிமிட்டினான். தருண், வாழ்த்துக்கள். டிரைவர் தருணை பேர் சொல்லி அழைத்து வாழ்த்தியதில் இன்னும் அவள் வியப்பு கூடியதே தவிர குறையவில்லை. கண்களிலேயே என்னவென்று கேட்க, பிறகு சொல்கிறேன் என்று பார்வையாலேயே பதில் சொன்னான். முரளியும் தருணும் அவள் வீடு வரை பேசியவாறே வந்தார்கள். அவர்கள் காரில் பின்னால் தருணின் காரை அவன் டிரைவர் ஓட்டி வந்தான். வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த நிமிடம் தருணை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்கு சென்றாள். தருண், என்ன நடக்குது இங்க? இந்த வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை விட எங்க டிரைவரை நீங்க மரியாதையா பேசுறதும் அவன் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதும் என்ன இது? எனக்கு தெரியாமல் என்னை சுற்றி உங்க ஸ்பை ஆட்களை வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அவன் கழுத்தில் கை கோர்த்து கொண்டு தொங்கினாள். இந்த தருணை பற்றி என்ன நினைக்கிற? என்கிட்ட உன் மனசை கொடுத்துட்டு போனா உன்னை அப்படியே விட்டுடுவேனா? நான் உன் வீட்டில் சமையல்காரர் முதல் டிரைவர் வரை எல்லோரின் ஒரே நாளில் எப்படி மாறினாங்க?
உங்க அம்மா உன்னோட மொரிஷியஸ் வரலன்னு எனக்கு எப்படியும் தெரியும். உங்க அம்மா கேன்சல் செய்த டிக்கெட் எங்களுக்கு எப்படி கிடைச்சது? எல்லாம் என் டீம் ஆட்கள் தான். உங்க டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர். அவருக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் எதுவும் நடந்துடுமா? இன்னைக்கு காலையில் எங்க போகணும்னு தெரியாமல் நீ கிளம்புனப்போ அவர் உன்னை பார்த்து பாதுகாப்பா இங்கே கூட்டிட்டு வந்தது மட்டுமில்லாமல் உன்னோட தற்கொலை எண்ணம் தெரிந்து நீ குடித்த ஜூஸில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து உனக்கு தெரியாத பார்ட்டிக்கு உன்னை எப்படி அழைச்சிட்டு வந்தார்? எல்லாம் காலையில் வீட்டில் நீங்க போட்ட சண்டை முதல் எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னோட லவ்வர், என்னோட உயிர், என்னோட லைஃப். உன்னை பாதுகாக்க முடியலனா நான் என்ன ஆம்பளை? அதான் அங்க நீ வெளியேறணும்னு முடிவு செய்த அடுத்த நிமிஷம் உன்னை நான் என்னோட வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் முடிவை எடுத்துட்டேன். எல்லோருக்குமே ஃபோன் மூலமாக தான் நியூஸ் போச்சு. நீ போட்ட ட்ரெஸ் கூட என்னோட காஸ்டியூம் டிசைனர் செஞ்சது தான். அவள் தனக்கு எவ்வளவு முக்கியம், அவளை ஒரு நிமிடம் கூட தன் நிழலை விட்டு விலகியதில்லை என்பதை அவளுக்கு சொன்னான். அப்போ எல்லாத்தையும் கேட்டீங்களா? அவள் குரலில் அப்படி ஒரு வலி. குரலும் மெலிந்து ஒளிந்தது. உங்க அம்மாவோட உண்மையான குணம் உனக்கு தெரியணும்னு தான் இவ்வளவு நாள் உன்னை அங்க விட்டு வைத்தேன். வேறு எதுக்காகவும் இல்லை. என்னை மீறி உன்னோட நிழலை கூட யாராலும் தொட முடிந்திருக்காது. அது உன் படுக்கை அறையாகவே இருந்தாலும். அவன் தாடை இறுகியதில் கோபத்தில் நானே சில நேரம். அவள் பேசி முடிக்கும் முன்னர் அவன் கரம் அவள் கன்னத்தில் பதிந்திருந்தது. அப்படி நடந்திருந்தால் நானே உன்னை கொன்னு இருப்பேன். ஆனால் அப்படி நடக்காதுன்னு எனக்கு தெரியும், உறுதியாக சொன்னான். அவன் அடித்தது கூட அவளுக்கு வலிக்கவில்லை. ஐ லவ் யூ தருண், ஐ லவ் யூ சோ மச். அவனை இறுக அணைத்து கொண்டாள். லவி, என்னை பார்த்தால் உனக்கு பாவமா இல்லை? நீ இப்படியே செய்தால் பிறகு உன் கற்புக்கு நான் பாதுகாப்பு இல்லை, சொல்லிட்டேன். அவன் பார்வையிலும் குரலிலும் அணைப்பிலும் அவ்வளவு மாறுதல். அவனை இன்னும் ஒட்டிக்கொண்டு உங்க கற்புக்கும் தான் என்ற அவளது குரலும் குலைந்தே இருந்தது. ம், இது சரி வராது, நான் கிளம்புறேன். நீ நல்லா படுத்து தூங்கு. எனக்கு நாளையிலிருந்து ஷூட்டிங் இருக்கு. எல்லாம் உன்னோட சேர்ந்து கண்மணி பார்த்துப்பா, சரியா? அவளை அணைத்து விடுவித்து விட்டு சென்றான். நிறைந்த மனநிலையுடன் அவனை அனுப்பி வைத்தாள். இருவரின் மனமும் நிறைந்திருந்தது. அவர்களின் சோதனை காலங்கள் முடிவுக்கு வந்திருந்தன. படுக்கையில் விழுந்த லயாவின் கண்களில் கல்யாண கனவுகள். காலையில் இருந்த மனநிலைக்கு முற்றிலும் மாறுதலாக இருந்தது அவள் மனநிலை. ஒரு வழியாக தருண் சொன்ன தேதியில் திருப்பதியில் நல்லபடியாக அவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது. கண்ணாடியில் தெரிந்த மணப்பெண் உருவத்தை, கழுத்தில் மின்னிய பொன் தாலியை, சந்தோஷத்தில் மிளிரும் தன் முகத்தை, இது தான்தானா என்ற பிரமிப்பு குறையாமலேயே பார்த்து கொண்டிருந்தாள். தன் உருவத்தை ரசிக்கும் அவளையே கதவில் சாய்ந்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் தருண். திடீரென தன் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கிய அளவே ஒரே எட்டில் அவளை அடைந்து தூக்கி படுக்கையில் அமர வைத்தான். லவி, நீ அவ்வளவு மோசமெல்லாம் இல்லை, ரொம்பவே அழகாதான் இருக்க. உன் அழகை பார்த்து கதறி அழ வேண்டிய நானே பேசாம இருக்கும்போது நீ ஏன்? அவளை சிரிக்க வைக்க அவன் எடுத்த முயற்சி சரியாக வேலை செய்தது. என் அழகை பார்த்தால் நீங்க கதறி அழுவீங்களா? அப்போ நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம், கோபமாக சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள். சரி சரி, இப்போ எதுக்கு கண்ணாடியை பார்த்து அழுதேன்னு சொல்லு. காரணம் தெரிய வேண்டும் அவனுக்கு. எனக்கு இப்படி ஒரு கோலம் கேமராவுக்கு முன்னால் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க கட்டிய தாலிய நான் கலட்டவே இல்லை தெரியுமா? அந்த சந்தோஷம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம இப்போ இப்படி பட்டுப்புடவை, நகை, தொங்க தொங்க உங்க கையால் தாலி, இதை கலைக்கவே மனசில்லை. அவள் சந்தோஷ மிகுதியில் சொல்லி கொண்டே போனாள். ஹே, என்ன சொன்ன?
புடவைய நகைய கலைக்க மனசில்லையா? என்ன நீ அடிமடியிலே கை வைக்கிற? நிஜமாகவே அலறினான் அவன். அவன் அலறலில் காரணம் முதலில் புரியாமல் புருவம் சுருக்கியவள் அர்த்தம் புரிந்தவுடன் செவ்வானமாய் சிவந்து போனாள். லவி, என்னால் உன்கிட்ட ஓயாமல் சொல்ல முடியாது. என்னால் இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்பவே இங்கேயே. அவன் கண்களில் வழிந்த தாபம் அவளை மறுக்க விடவில்லை. அவன் கைக்குள் தஞ்சம் புகுந்தாள் அவள். நொடிக்குள் கூட தாமதிக்காமல் தன் தேடலை தொடர்ந்தான் அவன். அன்று அவளை அடைய முடியாத இயலாமையில் வார்த்தையை சிதறவிட்டவன் இன்று தன்னையே கட்டுப்படுத்த முடியாதவன் ஆகி போனான். அவன் வேகத்தில் மிரண்டாலும் அவன் தேடலில் தன்னையும் இணைத்து கொண்டாள் அவள். இருளில் தொடங்கிய அவர்களின் தேடல் விடிந்த பிறகும் தொடர்ந்தது. விடிந்த பிறகு களைத்து உறங்கினர். புரிதலில் துவங்கிய அவர்களின் காதலை அவள் தன்னுடைய இதய கதவில் பூட்டி வைத்த பிறகும் அதை தட்டி திறக்கும் விதத்தை தெரிந்தவனாக இருந்தான் அவன். அவர்களின் நேசம் இறுதி வரை தொடரும் என நம்புவோம். திருமணம் முடிந்த இந்த 7 வருடங்களில் 5 வயது வைஷ்ணவி 11 வயது துஷ்யந்தனுடன் பள்ளி சென்று வருகிறாள். தருண் தன் 50வது படத்தை வெள்ளி விழா படமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான். தேவா இப்பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் சினிமாவில் மீடியேட்டர் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். தருண் உன் தாயிடம் பேசாதே என்று அவளை தடுக்கவில்லை. ஆனால் லயாவே அதை விரும்பவில்லை. தன் தாயுடனான அவள் உறவு முடிந்து விட்டதாகவே இருந்தது. லயாவின் திறமை வீணாகாமல் இருக்க அவனே ஒரு சேனல் துவங்கி அதில் அவனது நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.